காலம் எவ்வளவோ பெரிய சாம்ராஜ்யங்களை முழுங்கிடுச்சு. எகிப்தின் பிரமிடுகள் பாலைவனத்துல அமைதியா இருக்கு. ரோமானிய கட்டிடங்கள் இடிஞ்சு போய் கிடக்கு. ஆனா தமிழ்நாட்டுல ஒரு கட்டிடம் 1000 வருஷமா இயற்கை சீற்றங்கள், படையெடுப்புகள், பூகம்பங்கள்னு எல்லாத்தையும் தாங்கி நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோன்னு கம்பீரமா நிக்குது. இது வெறும் கல்லால் கட்டப்பட்ட கோவில் இல்ல, இது ஒரு தமிழனின் கனவு. தெற்காசியாவையே உள்ளங்கைக்குள்ள அடக்கிய ஒரு பேரரசனின் அடையாளம் ராஜராஜ சோழன். நமக்கு தெரிஞ்சதெல்லாம் அவர் பெரிய கோவில கட்டினாருங்கிறது மட்டும்தான். ஆனா அந்த புகழுக்கு பின்னாடி ஒரு இரத்த சரித்திரம் இருக்கு, துரோகம் இருக்கு, 15 வருஷம் காத்திருந்த ஒரு அரசியல் ராஜதந்திரம் இருக்கு, கடல் தாண்டி போன ஒரு வெறியும் இருக்கு. இந்த வீடியோல ராஜராஜ சோழனின் முழு வரலாற்றையும் ஒரு அங்குலம் கூட விடாம பார்க்க போறோம். இது வெறும் வரலாறு இல்ல, இது உங்க ரத்தத்துல கலந்திருக்கிற பெருமை. கிபி 950 சோழ நாடு ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இருக்கு. வடக்கே ராஷ்டிரகூடர்கள், தெற்கே பாண்டியர்கள்னு நாலா பக்கமும் எதிரிகள். அப்போ ஆட்சி செஞ்ச சுந்தர சோழர் நோயுற்று படுத்த படுக்கையாயிருக்காரு. அவருக்கு 2 தூண்கள். ஒன்னு மூத்த மகன் ஆதித்த கரிகாலன், இன்னொன்னு இளைய மகன் அருண்மொழிவர்மன். ஆதித்த கரிகாலன் ஒரு காட்டுத்தீ மாதிரி. பாண்டிய மன்னன் வீரபாண்டியனை தோற்கடிச்சது மட்டும் இல்லாம அவன் தலைய துண்டிச்சு தலை கொண்ட கோப்பர கேசரின்னு தன்னை அறிவிச்சுக்கிட்டாரு. இது பாண்டியர்களுக்கு தீராத வஞ்சத்தை ஏற்படுத்துச்சு. ஆனா ஆபத்து வெளியே இருந்து வரல, கூடவே இருந்துச்சு. வரலாற்றின் மிக கொடூரமான அந்த நாள் கிபி 971. காஞ்சிபுரத்துல ஆதித்த கரிகாலன் மர்மமான முறையில கொல்லப்படுறார். இது விபத்து இல்ல, திட்டமிடப்பட்ட படுகொலை. இத செஞ்சது யாரு? உடையார்குடி கல்வெட்டு அந்த துரோகிகளின் பெயர்களை தோலுரிச்சு காட்டுது. சோமன், ரவிதாசன், பரமேஸ்வரன். இவங்க 3 பேரும் சாதாரண ஆட்கள் இல்ல. அரசாங்கத்துல உயர் பதவியில இருந்த அதிகாரிகள். கூடவே இருந்து குழி பறிச்சவங்க. அண்ணன் இறந்து கிடக்கார். நாடு முழுக்க அடுத்த ராஜா அருண்மொழிதான்னு கத்துது. ஆனா அந்த 18 வயசு வாலிபன் ஒரு முடிவு எடுத்தார். எனக்கு பதவி வேண்டாம். தன்னோட சித்தப்பா மதுராந்தக உத்தம சோழனுக்கு அந்த அரியணையை விட்டு கொடுத்தார். ஏன் தெரியுமா? ஒரு உள்நாட்டு போர் வந்து சோழ வம்சம் அழிஞ்சிடக்கூடாதுன்னு நினைச்சாரு. ஒரு புலி பாயறதுக்கு முன்னாடி பதுங்கும். அப்படி 15 வருஷம் பதுங்கினார் அருண்மொழி. கிபி 985 பொறுமை வென்றது. அருண்மொழிவர்மன் ராஜராஜ சோழனா முடிசூடுறாரு. அப்போ அவருக்கு வயசு 38. ஆட்சிக்கு வந்ததும் முதல் வேலை துரோகிகளை பழிவாங்கினதுதான். அண்ணனை கொன்னவங்களோட சொத்துக்களை பறிமுதல் செஞ்சு அவங்க பரம்பரைக்கே பாடம் புகட்டினாரு. இப்போ அவர் முன்னாடி இருந்த லட்சியம் ஒண்ணுதான், சோழ நாட்டை பேரரசா மாத்துறது. முதல் வேட்டை காந்தலூர் சாலை, கேரளா. சேரர்களோட கடற்படை தளம் அது. ராஜராஜன் தரைப்படைய மட்டும் நம்பல, கப்பற்படையை ஏவி விட்டார். சேரர்களின் கப்பல்கள் தீப்பற்றி எரிஞ்சது. காந்தலூர் சாலை கலமறுத்தருளிங்கிற பட்டத்தை சூடிக்கிட்டார். அதாவது எதிரியின் கப்பல்களை உடைத்து நொறுக்கியவர்னு அர்த்தம். 2வது வேட்டை இலங்கை, ஈழ மண்டலம். இலங்கை மன்னன் 5ஆம் மகிந்தன் பாண்டியர்களுக்கு உதவி செஞ்சுக்கிட்டே இருந்தான். ராஜராஜனுக்கு கோபம் வந்துச்சு. ஒரு பெரும் கடற்படைய இலங்கைக்கு அனுப்பினார். 1400 வருஷமா இலங்கையோட தலைநகராயிருந்த அனுராதபுரம் தரைமட்டமாக்கப்பட்டுச்சு. சோழர்கள் அங்க பொலன்னருவைங்கிற புது தலைநகரை உருவாக்கினாங்க. அங்க சிவனுக்கு ஒரு கோவிலை கட்டி இனி இது மும்முடி சோழ மண்டலம்னு அறிவிச்சாங்க. இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம், ராஜராஜன் வெறும் நிலத்தை மட்டும் பிடிக்கல, கடலையும் ஆண்டார். முன்மீர் பழந்தீவு, பன்னீராயிரம்னு சொல்லப்படுற இன்றைய மாலத்தீவுகளை அவரோட கடற்படை கைப்பற்றுச்சு. அந்த காலத்துல GPS இல்லாம நடுக்கடல்ல அத்தனை தீவுகளையும் கட்டுப்படுத்தினது சாதாரண விஷயம் இல்ல. இதுதான் ப்ளூ வாட்டர் நேவின்னு இன்னைக்கு சொல்றோம். போர் வீரன் ராஜராஜனை விட நிர்வாகி ராஜராஜன் ரொம்பவும் ஆபத்தானவர், அறிவாளி. கிபி 1001 ஒரு மெகா ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சார். உலகளந்தான். நாடு முழுக்க இருக்கிற ஒவ்வொரு அடி நிலத்தையும் அளக்கணும். யாரு நிலம் வச்சிருக்கா, என்ன விளையுது, எவ்வளவு வரி போடலாம்னு துல்லியமா கணக்கெடுத்தார். இன்னைக்கு நாம் சர்வே நம்பர்னு சொல்றோமே, அத 1000 வருஷத்துக்கு முன்னாடியே கொண்டு வந்தவர் அவர். அதே மாதிரி குடவோல முறை. கிராம சபை உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்க பேர்களை ஓலையில எழுதி ஒரு பானைக்குள்ள போட்டு சின்ன குழந்தைய விட்டு எடுக்க சொல்லுவாங்க. ஊழல் இல்லாத ஜனநாயக முறை. ஆனா ராஜராஜனோட மாஸ்டர் பீஸ் ராஜராஜீஸ்வரம் என்கிற தஞ்சை பெரிய கோவில். இதை ஏன் கட்டினார்? தான் வாழ்ந்த அரண்மனை அழிஞ்சாலும் பரவாயில்ல, தன் இனம் வணங்குற கோவில் அழியக்கூடாதுன்னு நினைச்சார். இதுல இருக்கிற இன்ஜினியரிங் மிராக்கிள்ஸ் கேட்டா மிரண்டு போயிடுவீங்க. 1. கற்றளி. இது தஞ்சாவூர் டெல்டா பகுதி. இங்க பாறைகளே கிடையாது.
60 கிலோமீட்டர் தாண்டி 1,30,000 டன் கிரானைட் கற்களை யானைகள் வச்சு இழுத்துட்டு வந்திருக்காங்க. 2. ஜீரோ சிமெண்ட். கற்களை ஒட்ட வைக்க சிமெண்டோ சுண்ணாம்போ பயன்படுத்தல. இன்டர்லாக்கிங் முறைப்படி ஒரு கல்லோட பள்ளத்துல இன்னொரு கல்லோட மேட்டை பொருத்தி புவியீர்ப்பு விசைய வச்சு நிக்க வச்சிருக்காங்க. 3. 80 டன் கேப்ஸ்டேன். கோவிலோட உச்சியில இருக்கிற கும்பம் மட்டும் 80,000 கிலோ எடை. கிரேன் இல்லாத காலத்துல இதை எப்படி 216 அடி உயரத்துக்கு கொண்டு போனாங்க? சாரப்பள்ளம்ங்கிற இடத்துல இருந்து 6 கிலோமீட்டர் தூரத்துக்கு ஒரு சாய்வு தளம் அமைச்சிருக்கலாம்னு ஒரு தியரி இருக்கு. இல்லன்னா கோவிலை சுத்தி சுருள் வடிவத்துல பாதை அமைச்சு கொண்டு போயிருக்கலாம். எதுவா இருந்தாலும் அது மனித உழைப்பின் உச்சம். ராஜராஜன் எவ்வளோ பெரிய மனுஷன்கிறதுக்கு ஒரு சான்று இந்த கோவில்ல வேலை செஞ்ச தலைமைச் சிற்பி பேர்ல இருந்து தண்ணீர் எடுத்து கொடுத்த பையன் வரைக்கும் முடிவெட்டின நாவிதர் வரைக்கும் எல்லார் பேரையும் கல்வெட்டுல செதுக்கி வச்சிருக்கார். உழைப்பவருக்கு மரியாதை கொடுத்த உன்னத தலைவன். கிபி 1014 அந்த மாபெரும் சகாப்தம் முடிவுக்கு வருது. ராஜராஜன் இயற்கை எய்தினார். இப்போ சில பேர் கிளம்பி இருக்காங்க, ராஜராஜன் இந்துவா, அவர் எங்க ஜாதியான சண்டை போட. ராஜராஜன் எந்த ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளையும் அடங்காதவர். அவர் சிவனை வழிபட்டார், ஆனா விஷ்ணு கோவிலுக்கும் தங்கம் கொடுத்தார். நாகப்பட்டினத்துல புத்த விகாரை கட்ட ஆனைமங்கலம்ங்கிற கிராமத்தையே தானமா கொடுத்தார். அவர் மதங்களை கடந்த ஒரு மாமன்னன். அவர் போட்டு கொடுத்த அடித்தளத்துல தான் அவரோட மகன் ராஜேந்திர சோழன் கங்கை வரைக்கும் படையெடுத்து போனான். தென்கிழக்கு ஆசியாவையே சோழர் குடைக்கு கீழ் கொண்டு வந்தான். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ராஜராஜ சோழன் ஒரு நபர் இல்ல, அவர் ஒரு அடையாளம். நம்மளோட கட்டிடக்கலை, நிர்வாகத் திறமை, கடல்சார் அறிவு, இது எல்லாத்துக்கும் ஒரு சாட்சி. உலகத்துல எத்தனையோ அரசர்கள் வரலாம் போகலாம், ஆனா அந்த பெரிய கோவில் வானத்தை தொட்டு நிக்கிற வரைக்கும் ராஜராஜ சோழனின் பேர் ஒலிச்சுக்கிட்டே இருக்கும். இந்த வரலாறு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. தமிழனின் பெருமைய உலகம் தெரிஞ்சுக்கட்டும்.